everyone, this is from CVS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் 85% வாக்குப்பதிவு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 4 பாலிட்டியில் எலெக்ஷன்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ் வந்து நடைபெற்றிருக்கு. எத்தனை தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது 234 தொகுதிகள். ஸோ இதற்காக எலக்டோரல் போல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75,064 போல்ஸ் வந்து இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஆர்டிகல் பேசிஸில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் பேஸ்ட் ஆன் தி ஆர்டிகல் 324 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதே மாதிரி பாராளுமன்றம், பிரசிடென்சியல் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்சியல் எலெக்ஷன், அதே மாதிரி ராஜ்யசபா எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் தான் இதற்காக அந்த எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஸ்டேட்டில் ஒரு எலெக்ஷன்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்காக ஒரு சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் வந்து ஏற்படுத்துவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா 85% வாக்குப்பதிவு வந்து பதிவாயிருக்கு. ஸோ எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 97.37 லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது 66.44 லட்சம் பேர் வந்து மைக்ரன்ஸ் ஆனவங்க, அதுக்கப்புறமா 26.9 லேக் பார்த்தீங்க அப்படின்னா உயிரிழந்தவர்கள், 3.98 லட்சம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை பதிவு வந்து கொண்டவர்கள். ஸோ இவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 14 லட்சம் பேர் உட்பட 27 லட்சம் பேர் வந்து இறுதி அந்த பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. ஸோ எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் வந்து 6,41,14,587 இருந்திருக்கும். ஸோ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5,73,43,291 இருந்திருக்கும். ஸோ கடந்த தேர்தலை விட பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தலில் பதிவான ஓட்டுகள் வந்து 72.81%. ஸோ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா 85% வாக்குகள் வந்து கூடுதலாக இந்த தேர்தலில் வந்து பெற்றிருக்காங்க. ஸோ அதை விட பார்த்தீங்க அப்படின்னா 12% அதிகம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவட்ட வாரியாக பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் 92.68% ஓட்டுகள் வந்து பதிவாயிருக்கு. அதே கன்னியாகுமரியில் பார்த்தீங்க அப்படின்னா 75.65% ஓட்டுகள் வந்து குறைந்த அளவில் வந்து பதிவாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்காம் புதிய தலைவர் நியமனம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ நாஸ்காம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ கவர்மெண்ட் கிடையாது, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி கூட இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி அந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மேம்படுத்தக்கூடிய அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்காம். ஸோ இதனுடைய தலைவராக பிராக்டல் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் சிஇஓ ஸ்ரீகாந்த் வேலமாகனி அவர்கள் வந்து இதற்காக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்.